John chapter 17. யோவான் 17ஆம் அதிகாரத்துக்கு செல்லும். And we will read verse 1 to 5. 1லிருந்து 5 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிறேன். When Jesus had spoken these words, he lifted up his eyes to heaven and said, Father, the hour has come. Glorify your Son, that the Son may glorify you, since you have given him authority over all flesh, to give eternal life to all whom you have given him. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேளை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்திரனை யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். And this is eternal life, that they know you, the only true God, and Jesus Christ whom you have sent. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பிறவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். I glorified you on earth, having accomplished the work that you gave me to do. And now, Father, glorify me in your own presence with the glory that I had with you before the world existed. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். Today, we are going to begin to study this chapter in detail. இந்த அதிகாரத்தை இன்றைக்கு விவரமாக நான் படிக்க போகிறோம். And although I read the first 5 verses, we will only mainly focus on the first 2 verses, and that too only if we have time. முதல் 5 வசனங்களை வாசித்தாலும் முதல் 2 வசனங்களுக்கு தான் இன்னைக்கு நேரம் இருக்கும், அதை பார்ப்போம். We come here to a most amazing chapter, as we saw last week. When I introduced the chapter to you, many have described this as the Holy of Holies, as a most sacred chapter in the Bible. சென்ற வாரம் உங்களுக்கு காண்பித்தேன், இந்த அதிகாரத்தினுடைய விசேஷத்தை உங்களுக்கு காண்பித்தேன். எவ்வளவு ஆச்சரியப்படத்தக்க ஒரு அதிகாரம் இது. இது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே தேவாலயத்தில் நுழையிற மாதிரி, அப்பேற்பட்ட யாரும் நுழையக்கூடாத ஒரு இடத்துல நுழைஞ்சு பார்க்குற மாதிரி இது. It is because we can eavesdrop or look behind the curtain, behind the scenes, into where the son is having uttering a prayer to his father, and nobody else is interrupting. It is the son talking to the father, and we get to hear all the words. மகா பரிசுத்த ஸ்தலம்னா அங்கே ஒரு திரை இருக்குது இல்லையா? அந்த திரைக்கு பின்னால் யாரும் போக முடியாது. யாரும் போக முடியாத இடத்துல குமாரனாகிய தேவன் பிதாவாகிய தேவனோடு பேசுகிற, அவரிடத்தில் விண்ணப்பிக்கிற காரியங்களை நாம் ஒட்டு கேட்க முடியும் இந்த அதிகாரத்தில். அவர் என்ன பேசுகிறாருங்கிறது. In this chapter, Jesus is not firstly or most importantly teaching his disciples. He is most importantly praying to the Father. இந்த அதிகாரத்திலே இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு போதிக்கல, அவர் தம்முடைய பிதாவோடு பேசி கொண்டிருக்கிறார். But nevertheless, he said these words loud enough that they may hear it and record it, and so it becomes in the end a teaching, doesn't it? அவர் இதை சத்தமாக மற்றவர்கள் கேட்கிற மாதிரி விண்ணப்பிக்கிறதுனால அதையெல்லாம் அவர்கள் இன்றைக்கு எழுதி வைத்து இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது. Let us begin to look at the words of verse 1. 1ஆம் வசனத்தினுடைய அர்த்தத்தை நாம் இப்பொழுது கவனிப்போம். I'll just take you through the different phrases in verse 1. முதலாம் அதிகாரத்தில் உள்ள பல பதங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். When Jesus had spoken these words, he lifted up his eyes to heaven and said. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து அப்படின்னு இருக்குது. That first line, when Jesus had spoken these words, is connecting this chapter to the previous 3 chapters. இயேசு இவைகளை சொன்ன பின்பு அப்படிங்கிறது எதை குறிக்குது? எவைகளை சொன்னார்? இதுக்கு முன்னால் உள்ள 3 அதிகாரங்களில் அவர் சொன்ன போதித்த காரியங்களை குறிக்கிறது. This is a prayer following a great sermon. ஒரு பெரிய போதனை ஒன்று கொடுத்தாரு. அந்த போதனை முடித்த பிறகு இந்த ஜெபத்தை செய்கிறார். Almost like the prayer we do at the end of our sermon. You can think of நம்முடைய ஆலயத்தில் நல்ல பிரசங்கம் பண்ணிட்டு கடைசியில் ஒரு ஜெபம் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி. He preached from chapter 14 to 16 some great truths. 14லிருந்து 16 வரை 3 அதிகாரங்கள் மிகப்பெரிய சத்தியங்களை பிரசங்கிக்கிறார். And he now follows it up and concludes with a grand prayer to the Father. இப்பொழுது அந்த பிரசங்கத்தின் முடிவிலே ஒரு ஜெபத்தை செய்கிறார். ஜெபத்தை செய்து முடிக்கிறார். Lot of themes from the sermon comes back in the prayer in this chapter. அந்த போதனையில் சொல்லி தந்த நிறைய காரியங்கள்,
பாடங்கள் இந்த ஜெபத்திலே வருகிறது. In fact, this whole theme of glorify your son, the son may glorify you, glory, glory, glory. You remember, it was a theme in that sermon. We already saw that many months back. ஏற்கனவே பார்த்தோம் 3 அதிகாரத்திலையும் மகிமை மகிமை மகிமைன்னு திரும்ப திரும்ப தேவனுடைய மகிமை குறித்து நாம் வாசித்தோம். பிதா குமாரனை மகிமைப்படுத்தும் அப்படின்லாம் அவர் சொல்கிறத வாசித்தோம். இங்கே முதல் 5 அதிகாரங்களில் மறுபடியும் மகிமை மகிமைன்னு வருகிறதை நாம் பார்க்கிறோம். Remember, this whole sermon started with glory in chapter 13, verse 31. 13:31 தான் ஆரம்பித்தோம் இந்த போதனையை. நம்ம அதிலிருந்து போதிக்க ஆரம்பித்தோம். அது ஆரம்பமே மகிமையை குறித்து சொல்லி தான் ஆரம்பித்தார். And Jesus now returns to that great theme of the glory of God. அந்த தேவனுடைய மகிமை என்கிற பெரிய சப்ஜெக்ட்டுக்கு இப்போ திரும்புகிறார். And he lifted up his eyes to heaven, we are told. வானத்துக்கு தன்னுடைய கண்களை ஏறெடுத்து என்று I சொல்லப்பட்டது. told you last week, that is a common way to pray in those days. அந்த காலத்திலே ஜெபிக்கிறதுக்கு அதுதான் ரொம்ப எல்லாரும் ஜெபிக்கிற விதம். We put our heads down, close our eyes. நம்ம என்ன பண்றோம், தலையை கவுத்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிறோம் ஜெபம் பண்ணும்போது. Sometimes people did put their heads down even back then. அங்க அந்த காலத்துல சிலர் தலையை கவுத்துக்கிட்டாங்க கூட சிலர். But that is usually to show great humility or surrender or something like that. தலையை ஏன் கவுத்தாங்கன்னா பொதுவாக தங்களுடைய தாழ்மையை அல்லது தாங்கள் தேவனுக்கு தங்களை அர்ப்பணிக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக கவுத்தாங்க. That was not just the bowing of the head, it was bowing of the whole body itself usually. அது வெறும் தலையை கவுக்கிறது இல்ல, முழு சரீரத்தையுமே கவுத்துக்கிட்டாங்க. We see one case where the man bowed his head. That is a prayer, remember in Luke chapter 18, where the Pharisee prays and the publican prays. ஒரு இடத்துல ஒருத்தன் தலையை கவுக்கிறது பார்க்குறோம். அங்கே அந்த பரிசேயனும் அங்கே ஒரு பாவியும் ஜெபிக்கிறத பற்றி சொல்லிருக்குது. அந்த கதையில் பார்க்குறோம். அதை The publican, the tax collector, the sinner feels unworthy and he puts his head down. அந்த பாவி ஒரு தகுதியற்றவன் என்பதை உணர்ந்து அவன் தலையை கவுத்துக்கிட்டு ஜெபம் பண்ணுறான். But here Jesus has no unworthiness in him. ஆனால் இயேசுவுக்கோ எந்த விதமான தகுதியற்ற தன்மை அவர்கிட்ட இல்லை. He lifts up his eyes to heaven. ஆகவே கண்களை தேவனுக்கு நேராக ஏறெடுக்கிறார். But really we can say he lifted up not only his eyes, he lifted up his heart and his entire being to heaven. கண்களை மட்டுமல்ல, அவர் தம்முடைய இருதயத்தையே தமக்குள்ள எல்லாவற்றையுமே தேவனுக்கு நேராக உயர்த்துகிறார். It is a passionate prayer. இது மிகவும் உணர்ச்சி மிக்க ஜெபம். And he prays loudly, so loudly that they can hear it. சத்தமா ஜெபிக்கிறாரு, அதனால சீஷர்கள் எல்லாம் கேட்க முடிகிறது. You know, in general this is not really connected to this, but I will say that it's good to pray loudly. At least audibly, at least open your mouth and pray. இன்னைக்கு அது சப்ஜெக்ட் இல்லை, ஆனால் பொதுவாக சொல்கிறேன். நான் ஜெபம் பண்ணுறது எல்லாரும் கேட்குற மாதிரி ஜெபம் பண்ணுறது நல்லது. பொதுவாக at least you should be able to hear your own prayer. கேட்குற மாதிரினா பக்கத்து வீட்டு கேட்குற மாதிரி இல்லை, நமக்கு கேட்கணும். No, I say this because sometimes this silent prayer, that is, they say they are praying but no words are used. You know, sometimes people are doing things like that. சில நேரத்தில் ஜனங்க என்ன பண்ணுறாங்க, வார்த்தையை உபயோகப்படுத்துறதுல முன்னு இருப்பாங்க, ஆனால் ஜெபம் பண்ணுறேன்பாங்க. I understand sometimes we cannot find the words to pray and we sit silently in the presence of God. அதுவும் விளங்குது எனக்கு. சில நேரத்தில் வார்த்தைகள் இல்லை நம்மகிட்ட, ஆனால் ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவருக்கு முன்னால் உட்கார்ந்துருக்கிறோம். But I think in general that is a little dangerous because you'll wander very quickly if you don't use words. ஆனால் ஒரு ஆபத்து அதில் வார்த்தைகளை பயன்படுத்தலைன்னா, அதை சொல்லலைன்னா, உச்சரிக்கலைன்னா அப்படியே நம்முடைய சிந்தை அப்படியே அலமோத ஆரம்பிச்சிடும், வேற எங்கேயாவது போக ஆரம்பிச்சிடும். Thoughts will be prone to wandering, you know. எண்ணங்கள் அப்படியே அலமோத ஆரம்பிச்சிடும். And when you use words, you bring your thoughts in order, you bring your heart and focus it on God. வார்த்தையை பயன்படுத்தும் போது எல்லா கவனத்தையும் தேவன் மீது நாம் செலுத்த முடிகிறது. Words are very important in prayer. வார்த்தைகள் ஜெபத்தில் ரொம்ப முக்கியம். It's important what words we use. நாம் என்ன விதமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் என்கிறது முக்கியம். So that is a general advice to encourage you to pray. You know, wherever you're praying, whenever you're praying, try to open your mouth and hear yourself praying. ஆகவே நீங்கள் எங்கே ஜெபித்தாலும் எப்பொழுது ஜெபித்தாலும் உங்களுக்கு கேட்குற மாதிரியாவது அந்த சத்தத்திலேயாவது நீங்கள் ஜெபிக்க வேண்டும். So that you can keep your focus on God. ஏனென்றால் அப்படி ஜெபித்தாதான் கவனத்தை மொத்தமாக ஆண்டவர் பேரில் நீங்கள் வைக்க முடியும். It's amazing how when we pray only we will remember all the things we forgot to do. நாம் ஜெபித்தால் தான் நமக்கு நினைவுக்கே வரும் நம்ம என்னெல்லாம் செய்யாமல் விட்டுட்டோன்னு. No, sometimes while we are praying only we remember, oh, we left this on, the TV on, the AC on. என்ன சொல்றேன்னா, that work is unfinished, you know. ஜெபம் பண்ணுறப்போ தான் ஐயோ லைட்டை போட்டு வந்துட்டோமே, ஆஃப் பண்ணலையே, அடுப்பு எரியுதே,
இது செய்யலையே அது செய்யலையேன்னு When பார்த்துட்டு we are praying only, we remember, oh, there is some very important work to do. Perhaps I have to leave this and go do that. ஜெபம் பண்ணும்போது தான் ஞாபகம் வரும், ஐயோ அதை செய்யாம விட்டுமே, உடனே இதை விட்டுட்டு அதை முதல்ல போய் செஞ்சுட்டு வந்துடுவோம். And when it is silent prayer, it is worse. You know, we'll be saying we are praying, but actually we are not at all praying. We are not at all focusing on God. We're just going round and round in our thoughts somewhere. அமைதியாக ஜெபம் பண்ணதில் இதுதான் பெரிய ஆபத்து. இது கொஞ்சம் நஞ்சம் எண்ணம் வராது, நிறைய எதெல்லாம் மறந்தவன் வந்துக்கிட்டே இருக்கும். நம்முடைய எண்ணங்கள் சிதறடிக்கப்படும். But anyway, let's get back to the verse here. ஆனால் இந்த வசனத்தை பார்ப்போம் இப்போ. Let me try to break down this verse 1 into some simple elements. இந்த முதலாம் வசனத்தை மிகவும் எளிதாக நான் பிரித்து காண்பிக்கிறேன். Okay, so Jesus starts praying. இயேசு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். The first word he says is Father. முதல் வார்த்தை பிதாவே என்கிற வார்த்தை. அந்த That shows ஜெபத்துல us to whom he is praying. அந்த பிதாவேன்னு தான் ஆரம்பிக்கிறார். அது யாரிடத்தில் அவர் விண்ணப்பிக்கிறார் என்பதை காட்டுகிறது. To whom is he praying? He is praying to his Father. யாரிடத்தில் விண்ணப்பிக்கிறார்? பிதாவினிடத்தில் விண்ணப்பிக்கிறார். This reminds us of the most amazing teaching that Jesus brought forth into this world, which is God is Father. இந்த பிதாவே என்கிற வார்த்தை இயேசு இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின ஒரு அற்புதமான போதனையை நமக்கு நினைவுபடுத்துகிறது. அந்த போதனை என்ன? பிதாவானவர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார் என்கிற போதனை. The Jews knew so much about God. யூதர்களுக்கு தேவனை பற்றி நிறைய தெரியும். They knew he is the almighty God who created the heavens and the earth. அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று அவர்களுக்கு தெரியும். They knew he is the God who split open the Red Sea. அவர் திறந்த சிவந்த சமுத்திரத்தை ரெண்டா பிளந்த தேவன் எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. They knew of so many things which nobody else knew. யாருக்கும் தெரியாத சில விவரங்கள்லாம் அவர்களுக்கு தெரியும் யூதர்களுக்கு. But even they never thought of God as their father. அவ்வளவு தெரிஞ்சிருந்தாலும் தேவனை அவர்கள் பிதா என்று எண்ணினது கிடையாது. And they saw Jesus, and again he is speaking about God as his father, and when he prays saying Father. இயேசு ஜெபிக்கிறதை மறுபடியும் பார்க்கிறார்கள். மறுபடியும் அவர் எப்படி ஜெபிக்கிறார்? பிதாவே என்று சொல்லி ஜெபிக்கிறார். And once again here he says the first word he uses, notice, is Father. முதல் வார்த்தை அவர் சொல்ற வார்த்தை என்ன? பிதாவே என்கிற வார்த்தை. You know, I want to remind you again what I said when we were talking about chapter 16, that God is first Father before he is anything else, anybody else. சாப்டர் 16ல 16ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம், படித்தோம். தேவன் மற்ற எல்லாவற்றை காட்டிலும் முதல்ல அவர் பிதாவாய் இருக்கிறார் என்பது முக்கியங்கிறத. He is almighty God. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் தான். He is the creator. அவர் சிருஷ்டிகர் தான். He is the redeemer. அவர் மீட்பர் தான். But before all that he was Father. He was Father of the Lord Jesus Christ. ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடியாக அவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாய் இருந்தார். That is his most central identity. God is Father. அவர் யார் என்கிற அடையாளத்துக்கு அது ரொம்ப மையமாய் இருக்கிறது, பிதாவாய் இருக்கிறார் என்பது. I'll give an illustration of this, you know. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுங்க. We are very impressed by powerful people, right? When we see powerful people. ரொம்ப வல்லமை மிக்கவர்களை, அதிகாரம் மிக்கவர்களை பார்க்கும்போது நாம ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறோம். Like, imagine like the president of a big company or the president of a country. ஒரு பெரிய தேசத்துக்கு ஜனாதிபதியோ அல்லது ஒரு கம்பெனிக்கு தலைவரோ பார்க்கும்போது we see their power, their wisdom, their ability, their talent and so on. அவருடைய அதிகாரத்தையும் அவருடைய ஞானத்தையும் அவருடைய திறமைகளையும் பார்க்கும்போது and that impresses us so much. நமக்கு அப்படியே ஆச்சரியமா இருக்குது. But sometimes we are given a glimpse into their private life. ஆனால் சில நேரத்தில் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே நாம் பார்க்க வாய்ப்பு கிடைக்கிறது. This person whom we have only seen in the news, whom we have only seen showing their great work, you know, their company, their talents, their abilities. Now suddenly imagine you see them interacting with their 10-year-old child. வெளியில அவர்கள் பெரிய தலைவராக இருக்கிறார், கம்பெனிக்கோ நாட்டுக்கோ தலைவராக இருக்கிறார்ன்றதை வெளியில பார்க்கிறோம். ஆனா சில நேரங்களில் வீட்டில் அவர் எப்படி இருக்காருன்னு பார்க்க முடியுது. தன்னுடைய பிள்ளையோடு அவர் விளையாடுவதை அல்லது பேசுவதை பார்க்க முடியுது. And when we see that, it adds a whole other dimension to our way of thinking, doesn't it? அதை பார்க்கும்போது அவரை பற்றிய எண்ணத்தில் ஒரு பெரிய மாற்றம் நமக்குள்ள உண்டாகிறது. We always thought of him only as the president. ஏன்னா அவரை எப்பவுமே தலைவர்னு யோசித்தோம். Now we see him as a family man. இப்போ ஒரு குடும்பஸ்தனா பார்க்கிறோம். It's one thing to see the president at work, in his workplace. ஒரு கம்பெனியின் தலைவர் அந்த கம்பெனியில தலைவனாய் இருந்து செயல்படுவது ஒரு காரியம். But it's another thing to see the president in his home. ஆனால் அந்த தலைவன் தன்னுடைய வீட்டில்
எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கறது முற்றிலும் வேற விதமான காரியம். I think when you see Jesus interacting with the Father here, it adds another dimension to the way you think about God. இயேசு தம்முடைய பிதாவோடு சம்பாஷிக்கிறதை இங்கே பார்க்கும்போது ஒரு புது காரியத்தை அவரை குறித்து நாம் காண்கிறோம். பிதாவை குறித்த We ஒரு are புது seeing காரியம். God at home now. நம்ம இப்போ தேவனை வீட்டில் பார்க்குறோம். And here he has a family. அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது. He has a son. அவருக்கு ஒரு குமாரர் இருக்கிறார். And the son talks to him in a very normal way. அந்த குமாரன் அவரிடத்தில் ரொம்ப சர்வசாதாரணமா பேசுறார். And the father loves the son and the son loves the father. பிதாவானவர் குமாரனை நேசிக்கிறார், குமாரன் பிதாவை நேசிக்கிறார். And that's when you realize this almighty God, creator of the ends of the earth, is at his core a father. His father. அப்போதான் இந்த சர்வ வல்லமுள்ள தேவன், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன், அடிப்படையிலே அவர் ஒரு தகப்பன் என்கிறதை நாம் புரிந்து கொள்கிறோம். He was father before he became creator. அவர் சிருஷ்டிகராகிறதுக்கு முன்னாடியே அவர் பிதாவாக இருந்தார். He had a son before he created the world. உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே அவருக்கு ஒரு குமாரன் இருந்தார். And he was father to his son. அந்த குமாரனுக்கு இவர் தகப்பனாக He இருந்தார். loved his son. அந்த குமாரனை அவர் நேசித்தார். Who is he first? He is first of the father. அவர் யார்? முதலாவது அவர் யார்? அவர் முதலாவது பிதாவாய் இருக்கிறார். As father only he then creates the world. பிதாவாய் இருக்கிறவர் தான் உலகத்தை சிருஷ்டிக்கிறார். So that he can show his love, the same love which he was showing his son, he wanted to show to others and he created the world. தம்முடைய குமாரனுக்கு பிதாவாக எப்படிப்பட்ட அன்பை காண்பித்தாரோ அதே அன்பை இப்பொழுது தாம் சிருஷ்டிக்கும் சிருஷ்டிப்பின் மீதும் அவர் காட்ட முடிகிறது. He is our redeemer, yes. அவர் நம்முடைய மீட்பர், உண்மைதான். But before he became our redeemer, he was father. ஆனால் நம்முடைய மீட்பராகிறதுக்கு முன்னாடியே அவர் தகப்பன். Why do I say this? ஏன் இதை சொல்றேன்? See, this is the uniqueness of the New Testament teaching. This is the uniqueness of Jesus' revelation. He is telling us always to approach God as our father. இதுதான் புதிய ஏற்பாட்டின் தனித்தன்மை வாய்ந்த போதனைகள். இயேசு நமக்கு என்ன போதிக்கிறாரு? தேவனை அணுகும்போது அவரை ஒரு தகப்பனை போல அணுகுங்கள் என்பதை காட்டுகிறார். God is not just like a boss or something. தேவன் அவர் அணுகிறது முதலாளி அணுகிற மாதிரி அணுகக்கூடாது. God is not just almighty and up high somewhere like that. தேவன் என்கிறவர் ஏதோ சர்வ வல்லமுள்ளவர், எங்கேயோ அவர் தூரத்தில் அவ்வளவு உயரத்தில் இருக்கிறார் அப்படி இல்ல. Yes, he is almighty. ஆம், அவர் சர்வ வல்லமுள்ளவர் தான். He is powerful. அவர் வல்லமை உள்ளவர் தான். He is wise. அவர் ஞானம் நிறைந்தவர் தான். He is holy. அவர் பரிசுத்தம் He உள்ளவர் is தான். righteous. அவர் நீதி உள்ளவர் தான். There is nobody like him. அவரை போல எவரும் He கிடையாது. is exalted and he is glorious. அவர் உன்னதமாக உயர்த்தப்பட்டவர் அவர். But you know what is the good news? ஆனா என்ன நற்செய்தி என்ன தெரியுமா? Better news than all of this. இதை காட்டிலும் நற்செய்தி என்ன தெரியுமா? இவைகள் எல்லாம் காட்டிலும் This almighty, all knowing, all wise, powerful God is father and he is our father. இந்த சர்வ வல்லமுள்ள சர்வ ஞானியாய் இருக்கிற எல்லாவற்றையும் அறிந்த இந்த தேவன் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். That changes everything, doesn't it? அது எல்லாத்தையும் மாத்திடுது பாருங்க. We should never forget this. We should keep coming back to this. இதுக்கு திரும்ப திரும்ப வரணும், நாம இதை மறந்துடவே கூடாது. See, Jesus in this prayer itself, he addresses God again and again as Father. இந்த ஜெபத்திலேயே அவர் தேவனை மறுபடியும் பிதாவே பிதாவே என்று அழைக்கிறார். Sometimes he says Holy Father, sometimes he says Righteous Father. சில நேரத்தில் அவர் சொல்றாரு பரிசுத்த பிதாவேங்கிறாரு, நீதியுள்ள தகப்பனேங்கிறாரு. But his main thing is Father, Father. ஆனா பிதாவே பிதாவேன்னு தான் சொல்றாரு திரும்ப திரும்ப. So I want to encourage you to once again remind yourself that God is your Father. ஆகவே மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன், தேவன் உங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறார்ன்றதை மறந்துடாதீங்க. Approach him as your father. உங்களுடைய பிதா என்கிற விதத்தில் அவர் அணுகுங்கள். That will help you to receive from him. அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறதுக்கு அது உங்களுக்கு உதவும். Okay, the next thing that Jesus says. அடுத்த காரியம் இயேசு சொல்றது. He says, Father, the hour has come. பிதாவே வேளை வந்தது. Now he is talking about what time it is. இப்போ என்ன வேளைன்றதை சொல்றாரு. Right? First he said to whom he is praying. Now when is this? When is this prayer uttered? முதல்ல பிதாவேன்னு சொன்னதன் மூலமா யாரிடத்துல விண்ணப்பிக்கிறார், ஜெபம் பண்றாருன்றதை காமிச்சாரு. இப்போ வேளை வந்ததுன்னு சொல்றது மூலமா இப்போ என்ன நேரம், என்ன வேளை இது? The time of this prayer. இந்த ஜெபத்தினுடைய வேளை என்ன? He says the hour has come. வேளை வந்ததுங்கிறாரு. What does that mean? The hour has come. வேளை வந்ததுன்றதன் அர்த்தம் என்ன?
You know, previously, that is a very important phrase in this gospel. இதுக்கு முன்னால் சுவிசேஷத்தில் இது ரொம்ப முக்கியமான ஒரு இந்த வேலை வந்ததுங்கிறது இந்த சுவிசேஷத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் பெறுகிறது. In the beginning of John's gospel, again and again Jesus says his hour has not come, has not come. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா என் வேலை வரவில்லைம்பாரு. Remember when his mother said, please help them make some wine out of this. கானா ஒரு கல்யாணத்தில் திராட்சரசம் குறைஞ்ச போது எல்லாரும் வந்து சொல்லும்போது மரியாள் வந்து இயேசுவினிடத்தில் அதை சொல்லி ஏதாவது பண்ண சொல்கிறாங்க இல்லையா, அப்போ சொல்கிறாரு என் வேலை இன்னும் வரவில்லைங்கிற. My time has not come, he says. என் வேலை வரவில்லைங்கிற. His brothers look at him in chapter 7 and say, I'll read that verse, John chapter 7 verse 30. 7ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்தில் அவருடைய சகோதரர்கள் வந்து அவரிடத்தில் சொல்லுகிறார்கள், they're saying, you know, go to Judea, go show your work there, go to the main place and show what you're in a small town in Galilee showing everything, you know. இங்கே அவர்கள் என்ன சொல்கிறாங்க, இங்கே ஒரு சின்ன ஊர் கலிலேயால verse 1 to 6 8, you know, that's where it is. chapter 7 ஓகே. 7ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து 6 முதல் வசனங்களை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவருடைய சகோதரர்கள் அவரிடத்தில் வந்து நீ செய்கிற இந்த கிரியைகளை உங்களுடைய சீஷர்களுக்கு பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதாவுக்கு போகும், அங்கே போய் செய்யன்றாங்க. பிரபலமாக இருக்கிற விரும்புகிற எவரும் அந்தரங்கத்தில் ஒன்றை செய்ய மாட்டான், நீர் இப்படிப்பட்டவர்களை செய்தால் உலகத்துக்குமே வெளிப்படுத்தும் என்றார்கள். You know, Judea was like the Chennai in terms of spirituality. அன்னைக்கு யூதேயாங்கிறது ஆவிக்குரியதுன்னு பற்றி பார்த்தா எல்லாம் இப்போ எல்லாம் சென்னையில் தான் நடக்குது இல்லையா, அந்த மாதிரி ஆவிக்குரிய காரியங்கள்லாம் அங்கே தான் நடக்கும். All the big churches are there. எல்லாம் பெரிய சர்ச்செல்லாம் அங்கே தான் இருக்கும். All the meetings are happening. அந்த மாதிரி ஒரு இடம் அது. எல்லா கூட்டங்களும் அங்கே தான் நடக்கும். Go there and show your great power, you know. அப்போ நீ பெரிய ஆளுன்னு காட்டணும்னா எங்கே போய் காட்டணும், சென்னையில் போய் காட்டணுன்ற மாதிரி அங்கே யூதேயாவில் போய் காட்டணுன்றாங்க. But Jesus tells them, verse 6, இயேசு சொல்கிறார் 6ஆம் வசனத்தில், my time has not yet come. அவர் சொல்கிறாரு என் வேலை இன்னும் வரவில்லை. In the same chapter in verse 30, அதே அதிகாரத்தில் 30ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, they were seeking to arrest him, we are told. அவரை கைது பண்ண முயற்சிக்கிறாங்க. But no one laid a hand on him because his hour had not yet come. அவருடைய வேலை இன்னும் வராதபடினால் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை என்கிறார். I want you to notice the connection between the hour coming and him being arrested and tried and crucified. அவர் வேலை வருவதற்கும் அவர் கைதாவதற்கும் பிறகு சிலுவையில் அறையப்படுவதற்கும் உள்ள சம்பந்தத்தை பாருங்கள். If you look to chapter 12, 12ஆம் அதிகாரத்தை பார்த்தீர்கள், that is the turning point in the gospel. அங்கே தான் சுவிசேஷத்திலே ஒரு திருப்பு முனை. For the first time Jesus begins to say, my hour has come. முதல் முறையா வேலை வரலன்னு இப்போ வேலை வந்ததுன்றார். You know, he says in verse 23, 23ஆம் வசனத்திலே, the hour has come for the Son of Man to be glorified. மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்ததுங்கிறாரு. That's the first time. And then go to verse 27. 27க்கு போங்க. Now is my soul troubled, what shall I say? Father, save me from this hour, but for this purpose I have come to this hour. இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்வேன்? பிதாவே, இந்த வேளையினின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ, ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன் என்கிறார். What hour is he talking about? எந்த வேளையை பற்றி வேளைன்னு talking about the hour of his crucifixion, his death. தன்னுடைய சிலுவையில் அறையப்படும் வேளையை குறித்து தான் இதெல்லாம் சொல்றார். Verse 24 talks about him dying. 24 மரிக்கிறது குறித்து சொல்லப்படுது. 24ஆம் வசனம். The hour has come means the time has come for me to be arrested, tried and crucified, put to death and buried. வேளை வந்ததுன்னா என்ன அர்த்தம்? இப்ப கைது செய்யப்பட்டு அங்கே எல்லாருக்கும் முன்னால் நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட போகிறார், அந்த வேளை வந்ததுன்ற அர்த்தத்தில் தான் சொல்றார். That is why in the other gospels also you will see that you know, for example Mark 15 I think and Luke 22, when Jesus is praying in the garden of Gethsemane, remember? ஆகவே தான் கெத்செமனே தோட்டத்தில் லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் நாம வாசிக்கிறோம் இல்லையா, கெத்செமனே தோட்டத்தில் ஒரு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, and 3 times he goes and prays and 3 times he comes and finds his disciples are sleeping while he is praying. He wants them to pray with him but they are sleeping. 3 முறை போய் ஜெபம் பண்றாரு, 3 முறை திரும்ப வந்து பார்க்கறாரு இவங்க என்ன பண்றாங்கன்னு. சீஷர்லாம் நல்லா உறக்க தூங்கிட்டு இருக்காங்க. And so Jesus after the third time he says, enough, fine, get up, the hour has come. 3வது முறை வந்து அவங்களை எழுப்புறாரு, சொல்றாரு எழும்புங்க என் வேலை வந்ததுன்றார். And then he is arrested immediately.
அதுக்கு பிறகு அவர் கைது The செய்யப்படுகிறார். hour has come means it's time to be arrested and crucified and put to death. வேளை வந்ததுன்னா எந்த வேலையை குறிக்கிறாரு? கைது செய்யப்பட்டு அவர் தண்டிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்படுகிற அந்த சம்பவத்தை குறிக்கிறார். So let's go back to 17. 17ஆம் அதிகாரத்துக்கு போவோம் திரும்ப. யோவான் 17. Jesus says, Father, the hour has come. அவர் சொல்றார், பிதாவே வேளை வந்தது. And then now we have the petition, glorify me. நீர் உமக்கு குமாரனுக்கு தந்திரன்ல யாவருக்கும் இல்ல, நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும்ன்றார். கடைசியில் வருது அது. In Tamil it's the last, right? What is மகிமைப்படுத்தும்ன்றார். his main, I don't want to read the full verse now, but the main petition is, glorify me, the hour has come. அதாவது எல்லாத்தையும் வாசிக்க விரும்பல, அதில் என்ன கவனிக்கணும்னா வேளை வந்ததுன்றாரு, அதனால இப்போ என்னை மகிமைப்படுத்தும்ன்றாரு. அவருடைய பிரதான விண்ணப்பம் அதுதான், மகிமைப்படுத்தும்ங்கிறது தான். He repeats that petition again in verse 5, glorify me. 5ஆம் வசனத்தில் மறுபடியும் சொல்றாரு, என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும்ன்றாரு. Look at verse 5. 5ஆம் வசனத்தில். So verse 1 and 2, in Tamil it's 2, in English it's 1. Verse 1 and verse 5 says what? Glorify me, glorify me. 2ஆம் வசனத்திலும் சொல்றாரு, 5ஆம் வசனத்திலும் சொல்றாரு, மகிமைப்படுத்தும்ன்றாரு. That's the main petition of this passage. அதுதான் இந்த பகுதியினுடைய பிரதான விண்ணப்பம். Jesus wants the Father to glorify him. பிதாவானவர் இவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார். Now that may sound selfish. அது ஒன்றும் சுயநலம் கிடையாது. Because this is Jesus. He has the right to say glorify me. அவருக்கு உரிமை உண்டு அப்படி சொல்வதற்கு, என்னை மகிமைப்படுத்தும்னு சொல்றதுக்கு. You know, you can't say Jesus prayed like that, so I'll also pray like that. There is a difference between Jesus and us. You know? இயேசு அப்படி ஜெபம் பண்ணார் நானும் பண்றேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில வித்தியாசங்கள் இருக்குதுங்க. Certain things you can copy Jesus in this prayer. Certain things you got to recognize he is unique. சில காரியங்கள் அவர் சொல்கிற மாதிரியே சொல்லி ஜெபம் பண்ணலாம். நம்ம சில காரியங்களில் நம்ம நினைவில் வைக்க வேணும், அவர் தனித்தன்மை வாய்ந்தவர். Verse 5 says that Jesus shared in the Father's glory before the world existed. வேதம் சொல்லுகிறது, உலகம் உண்டாவதற்கு முன்னதாக பிதாவினுடைய மகிமையிலே இவருக்கு பங்கு இருந்தது என்று. And so Jesus has every right to say glorify me. ஆகவே அப்படிப்பட்டவராக இருக்கிறபடினாலே என்னை மகிமைப்படுத்தும் என்று சொல்றதுல அவருக்கு உரிமை இருக்குது. But even here he doesn't say only glorify me. He says glorify your son, that the son may glorify you. ஆனாலும் வெறும் மகிமைப்படுத்தும் சொல்லல, உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். எதுக்கு? உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படியாக. That is the higher purpose. அதுதான் எல்லாத்தை காட்டிலும் உயர்ந்த நோக்கம், பிதா மகிமைப்படும்படியாக. Why is Jesus saying glorify me, exalt me? என்னை மகிமைப்படுத்தும், என்ன உயர்த்தும் ஏன் சொல்றாரு? He's saying so that I can glorify you. ஏனென்றால் நான் அதன் மூலமாக உம்மை மகிமைப்படுத்தும்படியாக. So that is Jesus' simple petition. அதுதான் அவருடைய விண்ணப்பம். Sounds so simple, but it's very amazing. ரொம்ப எளிதா இருக்குது கேட்கறதுக்கு, ஆனா ஆச்சரியமான ஒரு விண்ணப்பம். What is his petition? என்ன ஜெபம்? In the Tamil it comes in the end of verse 2, right? 2ஆம் வசனத்துல கடைசியில வருது. Glorify your son, that the son may glorify you. நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும், ஏன் குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு. அப்படிதான் சொல்லுது. Jesus is saying glorify me that I may glorify you. குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். So that is the burden of Jesus' prayer, that the Father must be glorified. இயேசுனுடைய ஜெபத்தினுடைய பிரதான அம்சம் என்ன? பிதா மகிமைப்பட வேண்டும். What does Jesus ask for? என்ன விண்ணப்பிக்கிறார் மெயினா? He asks for himself to be glorified. தான் மகிமைப்பட வேணும்ங்கறாரு. But why does he ask for that? ஏன் தன்னுடைய மகிமையை கேட்கிறாரு? So that ultimately the Father will be glorified. ஏனென்றால் அதன் மூலமாக இவர் மகிமைப்படுவதன் மூலமாக பிதா மகிமைப்பட வேண்டும். So the real burden of Jesus' prayer, the one burden is the Father must be glorified. ஆகவே இவருடைய ஜெபத்தினுடைய முக்கிய விண்ணப்பம் என்ன? பிதா மகிமைப்பட வேண்டும் என்கிறதா அங்க வலியுறுத்துகிறார். The Father must be glorified. பிதா மகிமைப்பட வேண்டும். In the end he must glorify the Father. That is all Jesus is thinking about now. கடைசில எல்லாம் முடிஞ்ச பிறகு பிதா எல்லாவற்றின் மூலமாக மகிமைப்பட வேண்டும் என்கிறதை தான் அவர் இப்படி வலியுறுத்துகிறார். Throughout his earthly ministry Jesus was consumed with this desire to glorify the Father. தன்னுடைய உலக வாழ்க்கை முழுவதும் பிதாவை மகிமைப்படுத்துவதையே இவர் நோக்கமாய் கொண்டு வாழ்ந்தவர். Again and again he says, I have not come to do my will but the will of the Father. ஏன்னா மறுபடியும் சொல்றார் இல்லையா, நான் என்னுடைய சித்தத்தை அல்ல பிதாவின் சித்தத்தையே செய்ய வந்தேன். He says, I'm not speaking my own words, I'm speaking whatever words the Father gave me. என்னுடைய வார்த்தைகளை நான் பேசுகிறதில்லை, பிதாவுக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் பேசுகிறேன். The works that I'm doing the Father told me to do. நான் செய்கிற கிரியைகள் பிதா நான் செய்யும்படி சொன்ன கிரியைகள். He did not come to glorify himself, he came to glorify the Father. அவர் தன்னை மகிமைப்படுத்தும்படி வரவில்லை,
பிதாவை மகிமைப்படுத்தும்படி தான் வந்தார். He showed forth the glory of the Father to the world. உலகத்திற்கு பிதாவினுடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தினார். And even here in his greatest moment of suffering, he's about to enter the worst moment of suffering. ஒரு ரொம்ப வேதனையான ஒரு நேரம் அவருடைய வாழ்க்கையில பெரிய வேதனையில அனுபவிக்க போகிறார். He is preoccupied with the Father being glorified. மிகப்பெரிய வேதனையை அனுபவிக்கிற அந்த தருணத்தில் கூட வாழ்க்கையில பிதா மகிமைப்பட வேண்டும் என்கிறதுல கவனமா இருக்கார். So much so that he is praying, glorify me so that I may glorify you. அதாவது குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும்னு சொல்றார். Just think about that. In the most challenging moment of his life, at the greatest peril, he is going to suffer the worst torture and pain and agony. At that moment, what does he pray for? The Father must be glorified. தன்னுடைய வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஒரு துன்பமான சம்பவம் நடக்க போகுது. சிலுவை மரணம் நடக்க போகிறது. ரொம்ப துன்பப்பட போகிறார். இதுதான் வாழ்க்கையில மிகப்பெரிய சவால். அந்த நேரத்தில் சொல்றாரு, பிதாவே மகிமைப்படுத்தும் என்ன. I want you to just think about your own lives. Think about our own lives. How will we handle similar situations? இது போன்ற சூழ்நிலையில நாம் எப்படி அணுகுகிறோம் என்பதை கவனிங்க. If we were faced with the greatest attack on us, நம் மீது ஒரு பெரிய தாக்குதல் நடக்குமா? the enemy is coming against us full force and the worst attack is about to come. பிசாசானவன் நம்மை எதிர்த்து நின்று ஒரு பெரிய விதத்தில் அதை எதிர்க்கிறான்னு வைப்போம். Something that appears to be very bad is about to happen, suppose. ஒரு மோசமான காரியம் நடக்க போகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. Or you are faced with something very difficult, a great challenge. ஒரு பெரிய சவாலையோ அல்லது ஒரு பெரிய கடினமான காரியத்தையோ சந்தித்து கொண்டிருக்கிறீங்கன்னு வைங்க. What would we pray for? நாம் எதுக்காக ஜெபிப்போம்? I don't think we would pray saying, your name must be glorified first, பிதாவே உம்முடைய நாமம் மகிமைப்படும்னு நாம ஜெபிப்போமா? At least most of us wouldn't. நிறைய பேர் அப்படி ஜெபிக்க மாட்டோம். Most believers wouldn't pray like that. முக்காவாசி விசுவாசிகள் பிதாவே நீர் மகிமைப்படணும் அப்படின்னு ஜெபிக்க மாட்டாங்க. Most people will just say, Father, the hour has come, help me. நிறைய பேர் எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? வேலை வந்தது கத்தாவே, துன்ப வேலை, எனக்கு உதவி செய்யணும் தான் கேட்பாங்க. Father, the hour has come, deliver me. வேலை வந்துருச்சு, துன்பத்தின் வேலை, என்னை விடுதலையாக்கும்னு கேட்பாங்க. Father, the hour has come, save me. என்னை ரட்சியும், இந்த வேலை வந்துருச்சே அப்படின்வாங்க. In fact, Jesus says, I could have prayed like that in one place, John 12:27. யோவான் 12:27 இயேசு சொல்றாரு, நான் அப்படி ஜெபித்திருக்க முடியும்ன்றாரு. He says, should I pray like that? He says, John 12:27. 12:27 சொல்றாரு, நான் அப்படி ஜெபிக்க வேணுமான்னு கேட்கிறாரு. Now is my soul troubled, and what shall I say? Father, save me from this hour. சொல்றாரு இல்லையா 12:27, இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே இந்த வேளையை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? Why does he say that? ஏன் சொல்றாரு? Because that is the natural response of anybody. அதுதான் யாரும் ஜெபம் பண்ற ஜெபம், என்ன ரட்சியும்ன்றது தான். Anybody facing what Jesus was about to face would have cried out, Father, save me from this hour. இயேசு சந்திக்கிற இந்த மாதிரி ஒரு துன்பத்தை யாராவது சந்திக்கிற சூழ்நிலை இருந்திருக்குமானால் என்ன ஜெபம் பண்ணுவாங்க? என்ன ரட்சியும்னு தான் சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. That prayer only makes sense actually. அந்த ஜெபம் தான் அந்த சூழ்நிலைக்கு பொருந்தும். Sounds like a good prayer. அதுதான் நல்ல ஜெபம்ன்ற மாதிரி இருக்கும். Father, save me. பிதாவே என்னை ரட்சியும். The hour has come, save me. வேளை வந்தது, என்னை ரட்சியும். But Jesus says, no, I can't pray that prayer. இயேசு சொல்றாரு, இல்ல அந்த ஜெபம் நான் பண்ண முடியாது. He says, for this purpose I have come to this hour. ஏன் பண்ண முடியாதுன்னா இந்த வேளைக்காகவே நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன். So I cannot say save me from the hour of. ஆகவே இதிலிருந்து என்ன ரட்சியும் நான் பண்ண முடியாது. Cannot say save me from the suffering. இந்த துன்பத்திலிருந்து என்ன ரட்சியும் சொல்ல முடியாது. Then only he says in verse 28, Father, glorify your name. That is my prayer. அப்புறம் தான் 28ல சொல்றாரு, பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று ஜெபம் பண்ணுகிறார். Can you see the same thing he is praying in John 12:27 and 28? 27-28ல அதே தான் ஜெபம் பண்றாரு பாருங்க. Same thing now we see in chapter 17. அதே தான் 17ஆம் அதிகாரத்திலயும் பார்க்கிறோம். He is saying, Father, the hour has come, your name must be glorified. சொல்றாரு, பிதாவே வேளை வந்தது, இப்போ உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். I want you to think about that a little bit. அதை கொஞ்சம் நீங்கள் யோசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Why are we not able to do the same? நாம் ஏன் அதை செய்ய முடியாம இருக்கிறோம்? Jesus is very different in his approach to his challenge.
அவர் சந்தித்த சவால்களை அவர் அணுகுகிற விதம் முற்றிலும் வித்தியாசமாக இருக்குது. He is not so preoccupied with his own difficulties, with his own challenge, with his own circumstance. அவர் தன்னுடைய கஷ்டம், தன்னுடைய பிரச்சனை அதை பெருசாக எண்ணவில்லை. அவர் He is more concerned about the disciples' well-being. அவர் எதை பெருசாக எண்ணுகிறாரு? சீஷர்களுடைய நலனை பெருசாக எண்ணுகிறார். In this chapter I showed you, he prays for his disciples. So long he prays for his disciples. நான் உங்களுக்கு காண்பித்தேன் இந்த 17ஆம் அதிகாரத்தில் நீண்ட பகுதி சீஷர்களுக்காக ஜெபம் பண்றார். From verse 6 to verse 19. 6 லேருந்து 19 வரைக்கும் சீஷர்களுக்கான ஜெபம். And then from verse 20 onwards he prays for you, I showed you. 20லேருந்து இன்னைக்கு நாம இருக்கிறோம் பாருங்க, நமக்காக ஜெபம் பண்றாரு. Right? And before this chapter, whole time he's trying to teach the disciples so that they won't be shaken, so that they'll have peace in the time of tribulation. And so அதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி சீஷர்களுக்கு போதிக்கிறாரு. இதுக்கு முன்னால் உள்ள அதிகாரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சமாதானம் அவர்களுக்கு இருக்கும்படியாக, அமைதி இருக்கும்படியாக அவர்களுக்கு போதிக்கிறார். he is fully attending to the needs of others. முழுக்க மற்றவர்களுடைய தேவைகளை மனசுல வச்சு அதுக்குன்னே தான் பேசுறாரு, ஜெபம் பண்றாரு, எல்லாம் பண்றாரு. While facing his greatest challenge, தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரதான கஷ்டத்தை சந்திக்கிற வேளையில, and beyond all this he has a great burden that God the Father must be glorified. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட விதத்தில் அவருக்குள்ள ஒரு பெரிய பாரம். அது என்ன? பிதாவாகிய தேவன் மகிமைப்பட வேண்டும். How is Jesus able to be like that? எப்படி இயேசு அப்படி இருக்க முடியுது? Why are we not like that? ஏன் நாம் அப்படி இல்லை? We can simply say, well, he is Jesus, we are not. So நம்ம சுலபமா சொல்லிடுறோம், நாம இயேசு இல்லைங்க, அவர் இயேசு, நாம சாதாரண ஆள். Yes, I agree, but we cannot leave it there, உண்மைதான், ஆனா அது பதில் இல்லை. We have to think a little more deeply, isn't it? கொஞ்சம் ஆழமா சிந்திக்கணும். We are called to be more like Jesus. இயேசுவை போல இருக்கும்படியாக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். That is our calling, to be more and more conformed to the image of the Son. இன்னும் அதிகமாக அந்த குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மாற வேண்டும் என்று தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். How do you know whether you are growing in the Christian life? இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில வளருகிறீர்கள் என்று எப்படி தெரியும் உங்களுக்கு? Are you becoming more and more like Jesus? இயேசுவை போல மாறிட்டு இருக்கீங்களா? I know we cannot be like Jesus so perfect. இயேசுவை போல அவ்வளவு பூரணரா இருக்க முடியாதுன்னு தெரியும். But God is saying become more and more like him. ஆனா தேவன் சொல்றார் போக அவரை மாறிட்டு இருன்றார். And so I think if we can learn anything from Jesus here, it is that we should be consumed with a desire to glorify God in our life no matter what we are going through. ஆகவே நாம் இயேசுவை போல மாற வேணுன்றவங்க இங்கே என்னத்தை கவனிக்கணும்? என்ன சூழ்நிலையில் நாம் கடந்து போய்கிட்டு இருந்தாலும் நாம் அந்த சூழ்நிலையிலே இயேசுவை போல எல்லாவற்றையும் அணுக வேண்டும் என்பதை கவனிக்க வேண்டும். So we need to think deeply as to how Jesus is able to face his situation like that. தன்னுடைய சூழ்நிலை இயேசு எப்படி சந்திக்கிறார் என்பதை கவனிக்க. His entire approach to these challenges is very different. வாழ்க்கையின் சவால்களை அணுகுகிற விதமே வித்தியாசமா இருக்கிறது. His way of thinking is entirely different from most people. எண்ணுகிற விதமே வித்தியாசமா இருக்கிறது. To understand why Jesus can pray like that in this terrible hour, you must understand the way Jesus thinks. இந்த மோசமான வேளையில இயேசு இப்படி ஜெபம் பண்ண முடியுங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயேசு எப்படிப்பட்ட எண்ணத்தை உடையவராக இருக்கிறார்ன்றதை சிந்திக்க வேணும். Jesus' foundational beliefs. இயேசுனுடைய அடிப்படை நம்பிக்கை. He has certain foundational beliefs which are very strong. அடிப்படையா சில காரியங்களை அவர் நம்புகிறார், அது ஸ்ட்ராங்கா நம்புறாரு. And therefore he is able to face a situation like that. ஆகவே தான் இந்த சூழ்நிலையில அவர் சந்திக்க முடிகிறது. Those foundational things don't shake, don't waver no matter what is happening. அவருடைய நம்பிக்கையில அஸ்திபாரமாய் இருக்கிற சில காரியங்கள் அது அசைக்க முடியாத விதத்துல ஆழமாக அவருக்குள்ள இருக்கிறது. I want to talk about that briefly. அத குறித்து சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். Jesus has certain foundational faith and hope and understanding, and it is because of that he is able to face his situation like this. விசுவாசத்தை குறித்தும் நம்பிக்கை குறித்தும் சில காரியங்களை அஸ்திபாரமாக தனக்குள் கொண்டிருக்கிறார். ஆகவே தான் சூழ்நிலைகளை சந்திக்கிற விதம் வித்தியாசமா. Let me break it up into two. ரெண்டு காரியமா பிரிக்கிறேன் இதை. One is what we don't see in the passage. ஒன்று நம்முடைய இந்த பகுதியில் காணப்படாத ஒன்று. But still it is part of Jesus' foundational beliefs. ஆனால் அவருடைய வாழ்க்கையின் அஸ்திபாரத்திலே ஒரு பகுதி அது. இங்கே இல்லைனாலும் அது அஸ்திபாரத்தில் ஒரு பகுதி.
And when I say believe, I'm not just talking about something you believe in your mind, you know. நான் விசுவாசிக்கிறதுன்னு சொன்னா மனதில் விசுவாசிக்கிறத பற்றி I'm அல்ல. talking about something that you base your whole life on. உங்களுடைய வாழ்க்கையை அதன் அடிப்படையிலே வைத்து வாழலாம், அப்படிப்பட்ட ஒரு கொள்கை. Right? No matter what is happening around you, you still believe this is true, and you will stake your very life and destiny and eternity on it. உங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் இது அசையாம இருக்கும், இதன் அடிப்படையில் தான் நீங்க வாழ்வீங்க, எல்லாத்தையும் செய்வீங்க. அந்த மாதிரி ஒரு அஸ்திபாரமான ஒரு Jesus has கொள்கை. certain things like that. அப்படிப்பட்ட சில கொள்கைகளை உடையவராய் அவர் இருக்கிறார். And certain things are not even mentioned in the passage. சிலதெல்லாம் இங்கே சொல்லக்கூட இல்லைங்க. But I want to point them out. ஆனா அதை காண்பிக்க விரும்புகிறேன். Because I believe that Jesus, believed in those things strongly. இயேசு இவைகளை ஸ்திரமாக இவைகள் மீது நம்பிக்கை வைத்திருந்தார். And only because of that he is able to face this situation. அதன் மூலமாக தான் இந்த சூழ்நிலையை அவர் சந்திக்க முடிந்தது, எதிர்கொள்ள முடிந்தது. Let me mention some of these foundational beliefs. சில காரியங்களை சொல்றேன். அந்த அடிப்படையா இருந்த சில அவருக்குள்ள இருந்த சில நம்பிக்கைகள். The reason I'm doing that is we need to get strong on these foundational. ஏன் சொல்றேன்னா இந்த அஸ்திபாரம் நமக்கும் இருக்கணும், அதனால தான் சொல்றேன். Right? Number one, Jesus believes that God is sovereign over all. இயேசு ஒரு காரியத்தை நம்புறார், எல்லாவற்றுக்கும் மேல தேவன் சர்வ வல்லவராய் இருக்கிறார். That means what? அப்படின்னா என்ன அர்த்தம்? No matter how much things seem out of control, he is in control. எவ்வளவு சூழ்நிலை நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ள இல்லை, அடங்க மாட்டேங்குதுன்றதா கூட அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறார். அது நமக்கு தெரியும். Nothing is ever outside of his control. அவருடைய கண்ட்ரோலுக்கு வெளியே எதுவுமே கிடையாது, எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் வருது. Do you believe that? நம்புறீங்களா நீங்க? Jesus believed that. இயேசு அதை விசுவாசித்தார். His disciples, they didn't really believe it. They thought they believed, but they ran away when time came. சீஷர்கள் அதை நம்பல, அதனால தான் பாருங்க பிரச்சனை வந்தப்போ ஓடி போயிட்டாங்க. They thought everything is under the control of the Roman authorities. அவங்க நினைச்சாங்க எல்லாம் ரோம அதிகாரிகள் கையில தான் இருக்குது எல்லாம். If they are coming to arrest, we better run. அவங்க கைது செய்ய வந்தாங்கன்னா ஓட வேண்டியதான் நம்ம வேலை அப்படின்னு நினைச்சாங்க. They thought the people in control are the Jewish authorities. அவங்க நினைச்சாங்க யூத அதிகாரிகள், மத அதிகாரிகள் தான் அவங்க அதிகாரிகள் நினைச்சாங்க. They thought if the whole town gathers together and say crucify him, it looks like they are in control. The whole town, all the people, the mob is in control. ஊர் முழுதும் கூடி பெருங்கூட்டமா கூடி அவரை சிறுவையில் அறையன் கத்தினாங்கன்னா நம்ம போய் ஓடி ஒளிஞ்சுக்க வேண்டியதுதான், வேற என்ன பண்றது, ஊரே கூட்டிடுச்சே அப்படின்னு நினைக்கிறாங்க. The mob is in control, clearly they thought. ஜனக்கூட்டம் தான் அங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு அவங்க நினைப்பாங்க. And it looks like that, doesn't it? When you see the way Jesus is arrested, treated, he's spit upon, mocked, slapped around, it looks like God is not in control. எல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஏன்னா இயேசுவை பிடிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, அறையறாங்க, துப்புறாங்க, பரியாசம் பண்றாங்க. பார்த்தா அப்படி இருக்குது. அவர்கிட்ட எந்த கண்ட்ரோலும் இல்லை, எல்லாம் அவங்க கண்ட்ரோல் அவங்கள்ட்ட இருக்க மாதிரி தான் இருக்குது. Everybody thinks, in fact, some people may think the devil only is in control. இன்னும் சிலர் இப்படியே கூட சொல்லலாம், பிசாசு தான் ஏன் கண்ட்ரோலில் இருக்கான் அப்படின்னு. But later on only we find out correctly when everybody thought God had no control, that is when he had the most control. எங்கெல்லாம் கடவுள்கிட்ட கண்ட்ரோல் இல்லைன்னு நம்ம நினைச்சோமோ அங்கே தான் அவர் ரொம்ப கண்ட்ரோல் எல்லாத்தையும் வச்சிருந்தாருன்றது பின்னால் விளங்குது. It was all the working of God. இது எல்லாம் தேவனுடைய செயல்பாடுகள். People thought he lost control, but he had full control in the plan of salvation, and he was working it out, and nothing was ever beyond his control. ஜனங்க நினைச்சாங்க இவர்கிட்ட கண்ட்ரோலில் இல்லைன்னு. ஆனால் அந்த நேரத்தில் தான் அவர் முழு கண்ட்ரோலில் இருக்கிறார், முழு கட்டுப்பாட்டில் எல்லாத்தையும் வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் தன்னுடைய சித்தத்தின்படி அவர் செய்து கொண்டிருக்கிறார். See, God is sovereign over all. எல்லாவற்றின் மீதும் தேவன் சர்வாதிகாரியாய் இருக்கிறார். Jesus believed that. இயேசு அதை விசுவாசித்தார். That is why he is able to be so calm in this situation. ஆகவே தான் அவர் கட்டுப்பாட்டில் தான் எல்லாம் இருக்குது, அப்படிங்கிறதுனால தான் அமைதலா இருக்கிறார். Let me tell you another truth that Jesus believed. இன்னொரு அஸ்திபாரமான சத்தியத்தை சொல்றேன் உங்களுக்கு. That God is working out his plan in the world, and ultimately his plan will be fulfilled. இன்னொன்னையும் அவர் அறிந்திருந்தார். அது என்ன? தேவன் தம்முடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் இந்த உலகத்தில். கடைசியில் நம்ம பார்க்கும்போது தேவனுடைய சித்தம் தான் நிறைவேறும் என்கிறதுல உறுதியாக இருக்கிறார் இயேசு. Not only is he in control and not losing control, he is working out his plan and moving the world forward in his direction so that ultimately his plan will be fulfilled. அவர் கட்டுப்பாட்டை இழக்கல, கட்டுப்பாட்டுக்குள்ள தான் எல்லாத்தையும் வச்சிருக்கிறாருங்கிறது மட்டும் இல்லை,
அவர் தம்முடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் நகர்த்தி கொண்டிருக்கிறார், செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய சித்தம் தான் கடைசியில் நிறைவேறும் என்கிற நம்பிக்கை இயேசுவுக்கு இருந்தது. How many places the Old Testament talks about this? எத்தனை இடத்துல பழைய ஏற்பாடு இதை பற்றி பேசுது? And Jesus was immersed in the Old Testament. இயேசு பழைய ஏற்பாட்டை கரைச்சி குடிச்சவர். Don't just think Jesus was God and so he didn't need to study anything, he didn't need to meditate on anything. இயேசு கடவுளாக இருக்கிறதுனால அவர் ஒன்றும் தியானம்லாம் பண்ண வேண்டியதில்லை, படிக்க வேண்டியதில்லை, அறிந்து கொள்ள வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். For example, I don't think he automatically at 1 year old he was reciting all the whole Bible, Old Testament, you know. அவர் கடவுளாக இருந்து மனுஷனாக வந்ததுனால ஒரு வயசுலேயே முழு பழைய ஏற்பாட்டை மனப்பாடம் சொன்னார்னு அர்த்தம் கிடையாது. No, in fact the Bible says Jesus grew in wisdom and in stature and in favor with God and man. ஞானத்திலையும் மனுஷர் தயவிலையும் எல்லாவற்றையும் இயேசு வளர்ந்தார் என்று தான் வேதவசனம் சொல்லுது. If he grew means there must have been a point when he was not so great. வளர்ந்தார்னு சொன்னா அப்ப அவரே வளர வேண்டியதா இருந்தது. ஒரு காலத்துல வளராம சின்ன குழந்தையா இருந்திருக்காரு, அப்புறம் வளர்ந்தார். So the correct way to think about it, I believe, is he had to learn the scriptures, he had to meditate on the scriptures, and he memorized the scriptures. அப்ப அவர் கத்துக்கொள்ள வேண்டியதா இருந்தது, வசனத்தை படிக்க வேண்டியதா இருந்தது, அதை மனதில் வைக்க வேண்டியது, மனப்பாடம் பண்ண வேண்டியதா இருந்தது, அதை அறிந்து கொள்ள வேண்டியதா இருந்தது. How do you think he's quoting Old Testament left and right? பழைய ஏற்பாட்டெல்லாம் நினைச்சபடி அப்படியே மனப்பாடமா சொல்றாரு. எப்படி? You think that's like magic? அது என்ன மேஜிக்கா? அவர் என்ன மந்திரமா பண்றாரு? I believe he spent time memorizing scripture. கிடையாது, இதெல்லாம் படிச்சு உள்ள ஏத்திட்டு இருந்திருக்காரு. And he must have come across scriptures like this. இப்படிப்பட்ட வசனங்களை அவர் ஒருவேளை பார்த்திருக்கலாம். Job 42 verse 2. யோபு 42:2. I know that you can do all things, that no purpose of yours can be thwarted. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். இதை தெரிஞ்சிருக்காரு அவர். No purpose of yours can be thwarted. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. Psalm 33:11. சங்கீதம் 33:11. The counsel of the Lord stands forever, the plans of his heart to all generations. கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். The counsel of the Lord stands, nothing else will stand. கர்த்தருடைய ஆலோசனை நித்தியமா இருக்கும், வேற எதுவும் நிக்காது. The other very famous passage we see in Isaiah 46 verse 10 and 11. ஏசாயா 46:10-11 ரொம்ப பிரபலமான ஒரு பகுதி. Where we are told that God declares the end from the beginning. அங்கே தேவன் ஆதி முதல் அந்த வரை எல்லாவற்றையும் சொல்றாராம். And he says, my counsel shall stand and I will accomplish all my purpose. Verse 46 verse 10. Isaiah 46:10. 46:10. Second half. ஓகே. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலத்திற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி God will accomplish all his purpose. தன்னுடைய நோக்கங்களை எல்லாம் தேவன் நிறைவேற்றுவார். And in the end of verse 11 he says, I will bring it to pass, I have purpose and I will do it. 11ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன்றாரு, அதை திட்டம் பண்ணினேன் அதை செய்து முடிப்பேன்றார். It's a very simple thought. ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. In the end whose purpose will be fulfilled? ஒரு எளிதான ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். கடைசியில் யார் திட்டம் நிற்கும், யார் இது நடக்கும்? God's. கர்த்தருடைய திட்டம் தான் நிற்கும். God is in control, he is working out his plan. The world is going in a certain direction, and whether you realize it or not, in the end God's plan will be fulfilled. தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார், உலகத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறார் அவருடைய சித்தத்தின் பாதையிலே. கடைசியில் தேவனுடைய சித்தம் தான் நடக்கும், அதுதான் நிறைவேறும். What I'm saying is, sometimes in life, we have to stop looking at our present situation and once more look at these foundational truths. நம்முடைய தற்காலிக சூழ்நிலையில் பார்க்க வேண்டும். இந்த அஸ்திபாரம் போன்று இருக்கிற சில சத்தியங்களை நம்முடைய மனதிலே வைக்க வேண்டும். The problem is we are kind of most of the time zoomed in to our present situation. என்ன பிரச்சனைனா we are looking like this at life. நம்ம தூர பார்வை இல்லை பாருங்க. நமக்கு நம்முடைய பிரச்சனையை அப்படியே பூத கண்ணாடி வச்சு பார்க்குற மாதிரி இதை பெருசாக்கி பார்க்குறோம். Some people say, அதில் தான் கவனம். Some people say that is the sickness of this age, this அதுதான் இந்த யுகத்தினுடைய வியாதி. அது the tendency to just keep looking inward, keep looking at my own circumstances, just focus on that. சொல்லி கொடுக்குறாங்க, உள்ள பாரு, உன் மனதை உள்ள என்ன இருக்கு, அதை பாரு, இதை பாருன்னு இதிலேயே கவனத்தை செலுத்துன்னு.
But the Bible says, forget about your circumstances. Let me tell you about God. God is in control and God will work out His plans. In the end, His purpose will be fulfilled. How about that? வேதம் சொல்லுகிறது, இந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்காத, தேவனை பாரு. தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கார், அந்த திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார், நகர்த்தி கொண்டிருக்கிறார் காய்களை. கரெக்டாக அதுதான் நிறைவேறும், அதுதான் நடக்கும். Why is that good news? ஏன் அது நற்செய்தி? Because if God is in control and He's working out His plan, then it will happen for my good. தேவன் கட்டுப்பாட்டில் எல்லாத்தையும் வைத்திருந்தார் என்றால், அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருந்தால் கடைசியில் அது எனக்கு நன்மையாக தான் அமையும். If you believe that, எத்தனை பேர் அதை நம்புறீங்க? if you believe that God is good, தேவன் நல்லவராக இருந்தால், which Jesus believed again, இயேசு அதை விசுவாசித்தார். He said in one place, nobody else is good but God. ஒரு இடத்துல சொல்றாரு, தேவனை தவிர வேறொருவனும் நல்லவன் இல்லை என்றாரு. And he believed God is good. அவர் சொல்றாரு, தேவன் நல்லவர்ன்றதை நம்புறாரு. And therefore he would have believed that God will in the end work it out for his good. கடைசியில் அவர் நல்லவராக இருக்கிறதுனால எல்லாவற்றையும் நம்முடைய நன்மைக்காக அவர் எல்லாத்தையும் செய்வார் என்பது விசுவாசித்தார். You see, certain, shall we say, almost Sunday school doctrines, Sunday school teaching can give us the victory in life. சில நேரத்தில் இந்த சண்டே ஸ்கூலில் கற்றுக்கிற மாதிரி இந்த சின்ன சத்தியங்கள் நமக்கு பெரிய வெற்றியை வாழ்க்கையில் தரும். No matter what you're going through today, இன்றைக்கு உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையினூட நீங்கள் கடந்து சென்று I கொண்டிருந்தாலும், say to you, just stand firm on certain foundational truths. சில அஸ்திபாரம் போன்ற சத்தியங்கள் மேலே நில்லுங்கள். You don't need some brand new revelation or something like that. ஒரு புது வெளிப்பாடு ஒன்று ஏதாவது புதுசாக எதையாவது அலப்புவாங்களான்னு பார்க்காதீங்க. People think when their problem is not solved, they must go to another, completely some different thing. They will teach them something new, some great prophetic ஏதாவது revelation. புது போதனை ஏதாவது வந்திருக்குதாங்க, காதுக்கு அரிப்பு எடுக்குது பாருங்க உங்களுக்கு, அது கேட்குற மாதிரி ஏதாவது புதுசாக ஏதாவது சொல்கிறாங்களா யாரா, அங்கே போகிறேன் அப்படின்ற மாதிரி. No. You see, this is all we need. The scriptures contain everything that we need. They are sufficient. வேத வசனம் நமக்கு தேவையான அத்தனையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. இது நமக்கு போதுமானதாக இருக்கிறது. Sometimes our confidence is shaken simply because we are not firm on those elementary foundational truths. சில நேரத்தில் நம்முடைய நம்பிக்கை தளர்ந்து போகிறது. ஏனென்றால் இந்த மாதிரி அஸ்திபாரமான சத்தியங்கள் மேலே நாம் நம்பிக்கையை சரியாக வைக்கல. You believe that God is in control? நீங்கள் இதை நம்புறீங்களா? கர்த்தர் எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறாருன்னு. You believe that God is on a different level, the devil is no match for him? கர்த்தர் ஒரு லெவலில் இருக்கிறாரு, பிசாசு அவருக்கு ஈடே கிடையாதுன்றதை நம்புறீங்களா? Some people think God and the devil are always fighting like this. சிலர் நினைக்கிறாங்க பிசாசும் தேவனும் ஒரு லெவலில் இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க, யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. No, the devil is under his feet. பிசாசு அவருடைய பாதத்துக்கு கீழே இருக்கிறார். That's what the Bible teaches, doesn't it? அதைத்தான் வேதம் போதிக்கிறது. In fact, it teaches the devil is under our feet. இன்னும் கேட்டால் வேத வசனம் இப்படி போதிக்குது, பிசாசு நம்முடைய பாதத்துக்கு கீழே இருக்கிறார். Even if you're not able to believe that, at least believe that he is under God's feet. உங்க பாதத்துக்கு கீழே இருக்கிறான்றதை நம்ப முடியலன்னா அட்லீஸ்ட் அவருடைய பாதத்துக்கு கீழே இருக்கிறான்றதையாவது நம்புங்க. That itself can give you the victory. அது உங்களுக்கு ஜெயத்தை தரும். If you believe God is on your side, தேவன் உங்களுடைய பட்சத்தில் இருக்கிறான்றதை நம்பினீங்கன்னா, if you believe God is a good God, தேவன் நல்ல தேவன் என்பதை நம்பினா, God is a merciful, kind and gracious God, இரக்கமுள்ளவர், அவர் கருணையுள்ளவர், அவர் கிருபை உள்ளவர் என்பதை நம்பினீங்கன்னா, then no matter what is happening to you, you can know this, my friend, in the end you will win. You will win. உங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி, கடைசியில் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீர்கள் என்பது நிச்சயம். You see, only if you have that frame of mind, you can start thinking about others and the glory of God and all that. இந்த ஒரு இப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவம் இருந்தால் தான் மற்றவர்களை பற்றி நாம் எண்ண முடியும், பிறகு தேவனுடைய மகிமையை பற்றி நாம் எண்ண முடியும். If you are doubtful about the end of your own situation, there is no space in the mind to think about others and glory of God and all that. உங்கள் சூழ்நிலை எப்படி முடிய போகுதுன்னு அதனுடைய முடிவை பற்றியே உங்களுக்கு ஒரு நிச்சயம் இல்லைன்னா மற்றவங்கள பற்றி நீங்கள் எப்படி எண்ண போகிறீங்க? தேவனுடைய மகிமையை பற்றி எப்படி எண்ண போகிறீங்க? If you notice, before Jesus says, Father, your name must be glorified, he said in verse 33, I have overcome the world. 33ஆம் வசனத்தில், இப்போ இதுக்கு முந்தின அதிகாரத்தில் 33ஆம் வசனத்தில்
The last thing before the prayer, last word before the prayer. ஜெபத்துக்கு முன்னால கடைசி வசனத்தில் அவர் சொல்றாரு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். So basically don't look at the chapter division in the Bible. ஆகவே வேத வசனத்துல இந்த சாப்டர் மாறுறத கவனிக்காதீங்க. Just see how Jesus is going. எப்படி போறான்றத கவனிங்க. He is saying, I have overcome the world. அவர் சொல்றாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன். And then he lifted up his eyes to heaven and said, Father, the hour has come. Glorify me so that I may glorify you. நான் உலகத்தை ஜெயித்துட்டேன்னு சொன்ன பிறகுதான் அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, பிதாவே வேளை வந்தது, மகிமைப்படுத்தும் என்னை, நான் உம்மை மகிமைப்படுத்தும்படியாக என்னை மகிமைப்படுத்துன்றார். He has no doubt about the end. Victory is his in the end. அவர் மனதில் தன்னுடைய வெற்றி தன்னுடையது என்பது குறித்து கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. He has full faith and confidence on that. அதில் முழு நம்பிக்கை அவர் வச்சிருக்கார். He has no doubt about that. அதை பற்றி எந்த சந்தேகமே அவர்கிட்ட மனசில் கிடையாது. So he is not praying about that at all, really. ஆகவே அந்த கஷ்டத்தை பற்றி அவர் ஜெபம் பண்ணவே இல்லை. He is not saying, Lord, give me the victory even, எனக்கு ஆண்டவரே இதில் ஜெயத்தை தாருன்னு கூட சொல்லல அவர். He is confident of his victory. ஏன்னா ஜெயம் இவருக்கு தான் தெரியுது அவருக்கு. So much so, எவ்வளவு நிச்சயம், he has bigger things on his mind. அதை காட்டிலும் பெரிய காரியங்களை அவர் எண்ணி பார்க்கிறார். He has something bigger than his own victory on his mind. தன்னுடைய சொந்த ஜெயத்தை காட்டிலும் அதற்கு அப்பாற்பட்ட விதத்தில் சில பெரிய காரியங்கள் இருக்குது, அதை எண்ணி பார்க்கிறார். Is there something bigger than your victory, my friend? உங்களுடைய வெற்றியை காட்டிலும் பெரிய காரியம் ஏதாவது இருக்குதா? Yes. ஆம். And that is the glory of God. அது தேவனுடைய மகிமை. See, the reason sometimes we are not able to move to that point is we are just wrestling with the doubts whether we will win, அந்த லெவலுக்கு நம்ம போக முடியாமல் இருக்கிறது ஏன்னா நம்ம ஜெயிப்போமான்றதுலேயே போராட்டமாக இருக்குது மனசு. We are stuck there. அங்கேயே ஸ்டக் ஆகிட்டோம். But let me tell you today that there is something bigger. It's the world doesn't revolve around us, around me or you. ஆனால் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், இந்த உலகமே நம்ம சுற்றி ஒன்றும் சுழண்டுக்கிட்டு இல்லை. That is the lie of this century, this age. பிசாசு அந்த மாதிரி உங்களை பார்க்க வைக்கிறான், எல்லாமே உங்களை சுற்றி சொல்லுது. இந்த தற்காலிக யுகத்தினுடைய கோளாறு அதுதான். They give the impression that everything revolves around you. We'll cater to your needs. Whatever you want, we'll give it to you right in your phone, நம்ம பிரச்சனை, நம்ம தேவை, நம்ம நம்ம எல்லாம் நம்மளை சுற்றி தான் உலகம் சோழணுன்ற மாதிரி யோசிக்கிறோம். The world doesn't revolve around us. உலகம் நம்மை சுற்றி சுழல்வில்லை. There is something bigger than our victory even. நம்முடைய ஜெயத்தை காட்டிலும் பெருசு ஒன்று இருக்கு. There is something bigger than even our deliverance. நம்முடைய விடுதலையை காட்டிலும் பெருசு ஒன்று இருக்கு. There is something bigger than even our blessing. நம்முடைய ஆசீர்வாதத்தை காட்டிலும் பெருசு ஒன்று இருக்கு. Jesus goes there. He says, Lord, I see the ultimate purpose and I want your name to be glorified. That's what I want. இயேசு அங்க போயிடுறார் நேரா. அவர் சொல்றாரு, கர்த்தாவே உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், கடைசியில் நீர் உயர்த்தப்பட வேண்டும், மகிமைப்பட வேண்டும் என்று அங்க போயிடுறாரு. He has certain foundational beliefs which help him to move beyond what most people are stuck with. நிறைய பேர் தங்களுடைய பிரச்சனையிலேயே அப்படி நின்றுடுறாங்க. அவருக்கு சில அஸ்திபாரமான கொள்கைகள் இருக்குது அவருடைய வாழ்க்கையில், சில காரியங்களை நம்புகிறார், அதனால் அதெல்லாம் தாண்டி அவர் அந்த பக்கம் போயிடுறார், தாண்டி போகிறார். Let's talk a bit about the glory of God. தேவனுடைய மகிமையை பற்றி கொஞ்சம் பேசுவோம். As I said, there is something beyond our own victory and blessing and success and all that is very good. It's very necessary. That's 1633. But 17:1 goes to the next stage and says, the highest point is the glory of God. உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்கிறார் இல்லையா, அதில் நம்முடைய வெற்றி, நம்முடைய ஜெயம், நம்முடைய பிரச்சனையிலேருந்து மேற்கொள்ளுகிறது, நம்முடைய எல்லாம் அது ஆசீர்வாதம் எல்லாம் அதில் அடங்கி இருக்குது. ஆனால் 17ஆம் அதிகாரம் வேறு லெவலுக்கு போகுது. Goes to Father, your name must be glorified. பிதாவே உம்முடைய நாமம் மகிமைப்பட வேணும்ன்ற அந்த அடுத்த லெவலுக்கு போகுது. See, that is the purpose, ultimate purpose in life. That God's name must be glorified. அது தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்கிறது தான் நோக்கம். God's name must be glorified. தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். Jesus had a deep conviction about this, that this is the ultimate purpose for which he exists and for which he works. இயேசுவுக்கு ஆழமான ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன அது? இதற்காக நானே இருக்கிறேன்,
நான் எல்லாத்தையும் செய்கிறேன் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக. Why do we go to work? ஏன் வேலை செய்கிறோம்? Why do we get married? ஏன் கல்யாணம் பண்ணுறோம்? Why do we have children? ஏன் பிள்ளைகளை பெறுறோம்? So that we can be happy. சந்தோஷமா இருக்கிறதுக்கா? Yes. ஆமாம். But that's not the ultimate purpose. ஆனால் அது இல்லை கடைசி நோக்கம். See, as Christians, we need to be clear on what the ultimate purpose is and what the penultimate purpose is. அதாவது இதுக்கெல்லாம் நோக்கம் என்னங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். நோக்கம் வெறும் இப்போ நமக்கு சந்தோஷம் நமக்கு வெற்றி அப்படி மட்டும் இல்லை, அதை காட்டிலும் பெரிய ஒரு நோக்கம் இருக்குது. அதை யோசித்து பார்க்கணும். Penultimate means next to ultimate. பெனல்டிமெட்னா அல்டிமேட்னா கடைசி நோக்கம், பெனல்டிமெட்னா அதையும் தாண்டி ஒரு நோக்கம், முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு நோக்கம். கரெக்ட். So, it is necessary that we be happy in life and we be successful, we be blessed. All those are penultimate purposes. நாம் வெற்றி பெற வேண்டும், நான் ஜெயம் பெற வேண்டும், அதெல்லாம் முக்கியம். ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அதெல்லாம் முக்கியம். அதுக்கு முன்னால் ஒரு நோக்கம். But if you then ask, why should we be happy? Why should we be successful? Why should we be blessed? நான் ஏன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஏன் வெற்றிகரமாக இருக்க வேண்டும், நான் ஏன் நல்லா இருக்க வேண்டும்? That is so that God's name may be glorified. தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக. God's name may be glorified. தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக. If you don't have a job today, ஒரு வேலை இல்லைன்னா உங்களுக்கு, then God wants you to get that job. வேலையை கண்டுபிடிக்கணுன்றது தேவனுடைய சித்தம். Be clear on that. அதை நல்லா நினச்சி பாருங்க. In a time when there are no jobs in our land, நம்முடைய நாட்டில் வேலை இல்லாத இந்த நேரத்தில், be clear, this is not God's will. இது இல்லை தேவனுடைய சித்தம். You may be living in this land, but you live according to the law of a different land. நீங்கள் இந்த தேசத்தில் இருக்கிறீங்க, ஆனால் இன்னொரு தேசத்தின் முறைப்படி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க, இன்னொரு ராஜ்யத்தின் முறைப்படி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. We are part of the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் இருக்கிறோம். And so the king says you must have that job. ஆகவே அந்த ராஜா சொல்றாரு, நம்ம ராஜா சொல்றாரு உனக்கு வேலை இருக்கணும்ன்றாரு. Amen. இல்லையா? Our king says you must get that job. நம்ம ராஜா சொல்றாரு வேலை தரேன்றாரு. அவர் கொடுக்க முடியும். Why? ஏன்? So he wants you to have your needs met. உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேணும்னு அந்த ராஜா விரும்புகிறார். He wants, I'm talking about our God, the king wants you to have enough money. நம்முடைய ராஜா, நம்மை ஆளுகிற அந்த ஆண்டவர் நமக்கு போதுமான அளவுக்கு காசு பணம்லாம் இருக்கணும்னு விரும்புகிறார். He wants you to be able to supply the needs of your family. உங்களுடைய குடும்பத்தினுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். In fact, he wants you to have more than enough. இன்னும் கேட்டா வேண்டியதுக்கு ரொம்ப அதிகமா இருக்கணும். So that you can even help others. மற்றவர்களுக்கு நீங்கள் உதவும்படியாக. So that not only you will be happy, others will be happy. நீங்க சந்தோஷமா இருக்கிறது மட்டும் இல்ல, மற்றவர்களும் சந்தோஷமா இருக்கும்படியாக. But then why should you be happy and why should the others be happy? ஆனால் நீங்க ஏன் சந்தோஷமா இருக்கணும், மற்றவங்க ஏன் சந்தோஷமா இருக்கணும்? Why should your children be happy? ஏன் உங்களுடைய பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணும்? So that God's name may be glorified. தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக. That's the ultimate purpose. அதுதான் கடைசி நோக்கம். So don't kind of get caught in the penultimate purpose stage. ஆகவே அந்த பெரிய நோக்கத்துக்கு முந்தின நோக்கத்தில் செட்டில் ஆயிடக்கூடாது. Jesus is consumed with a passion that the ultimate purpose must be fulfilled. God's name must be glorified. இயேசு இந்த ஒரு நோக்கத்தினால் நிரம்பி இருக்கிறார். அது என்ன நோக்கம்? கடைசியில் தேவன் மகிமைப்பட வேண்டும் என்கிற நோக்கம். In the end, God's name will be glorified. கடைசியில் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டே ஆகும். You believe that? நம்புறீங்களா? This is another crucial, foundational, elementary truth that Jesus believed. இயேசு நம்பின ஒரு அடிப்படை சத்தியம் அது. What is that? அது என்ன? Not only is God in control, கர்த்தர் எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காருங்க. Not only is God working out his plan and moving forward, தேவன் தம்முடைய திட்டத்தை எல்லாம் அங்கே செயல்படுத்தி கொண்டிருக்கிறார், நகர்த்தி கொண்டிருக்கிறார், அதுக்கேற்ற மாதிரின்றது மட்டும் இல்ல. Not only in the end God's plan will be fulfilled, கடைசியில் தேவனுடைய திட்டம் நோக்கம் நிறைவேறும் என்பது மட்டுமல்ல, but in the end God's name will be glorified. கடைசியில் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். இதெல்லாம் நம்புறார் அவர். That is why he is able to stand there and say, glorify your son that the son may glorify you. ஆகவே தான் அவர் இங்கே நின்று கொண்டு உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும், ஏன் உம்மை நீர் மகிமைப்படும்படியாக அப்படின்றார். Like the psalmist prays in Psalm 72, சங்கீதக்காரன் சங்கீதம் 72 ஜெபம் பண்ணுவது போல, right? 72:19, blessed be his glorious name, may the whole earth be filled with his glory. 72:19 19 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்னென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக,
பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. ஆமேன் ஆமேன் என்கிறான். He is praying for what God has already purposed. தேவன் ஏற்கனவே திட்டமிட்டிருக்கிற காரியங்களுக்காக அவன் ஜெபிக்கிறான். God has already purposed that in the end His name will be glorified. The whole earth will be full of the glory of God. கடைசியில் அவருடைய நாமம் மகிமைப்படும், முழு பூமியும் அவருடைய மகிமையினால் நிரம்பும் என்கிறத கர்த்தர் திட்டமிட்டு விட்டார். Habakkuk 2:14 says, the earth will be filled with the knowledge of the glory of the Lord as the waters cover the sea. சமுத்திரத்தை தண்ணீர் நிரப்புவது போல பூமி முழுவதும் தேவனுடைய மகிமையினால் நிரம்பி இருக்கும் என்று ஆபக்குக்கிலே சொல்லப்பட்டிருக்கிறது. That means what? அப்படின்னா என்ன அர்த்தம்? In the end, everybody, not only will God's name be glorified and the glory will cover the earth, everybody will see the glory of the Lord. தேவன் மகிமைப்படுவது மட்டுமல்ல, அந்த மகிமை பூமி எங்கும் நிரம்புறது மட்டுமல்ல, எல்லாரும் அதை காண்பார்கள் என்கிறான். In the end, it will be so obvious. Everybody will see the goodness, the greatness, the kindness, the wisdom, the might of God. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய நல்ல குணம், தேவனுடைய அன்பு, தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம் எல்லாவற்றையும் எல்லாரும் காண்பார்கள் என்கிறான். You know, glory is attached to His character, right? மகிமை என்கிறது அவருடைய சுவாபம், அவர் எப்படிப்பட்டவர் என்பதோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. Not attached to His post, position. அவருடைய பதவியோடு சம்பந்தப்பட்டது இல்லை, அவருடைய சுவாபத்தோடு சம்பந்தப்பட்டது. I have given this example before, you know. இதை உதாரணம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். Glory of the Lord means in the Bible it is attached to the character of God. That is, God is so good, God is so great, God is so kind, and that character is shining forth and people see His glory. மகிமை என்கிறது தேவனுடைய குணாதிசயங்கள், அவருடைய சுவாபம், அதோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. அவர் நல்லவர், அவர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர் என்கிற அந்த குணாதிசயம் இருக்கு பாருங்க, அதோட சம்பந்தப்பட்டதாக இருக்கு. Moses said in Exodus 33 verse 19, Lord, show me your glory, you know. 33:19 யாத்ராமத்திலே மோசே சொல்லுகிறான், உன்னுடைய மகிமையை எனக்கு காண்பியும் என்கிறான். The Lord responds and says, I will make my goodness pass before you. அவர் சொல்றாரு, நான் என்னுடைய நன்மையை உனக்கு முன்னால கடந்து போக செய்வேன்றார். People think glory means cloud, you know. It becomes meaningless. மகிமைன்னா சிலர் நினைக்கிறாங்க மேகம் மாதிரி இருக்கும் போல இருக்கு. It may look like a cloud, but why is that radiant effect there? Why is it shining? It is because of the goodness, the greatness of God. ஒருவேளை மேகம் போல வெளிப்படலாம், ஆனால் அது ஏன் அந்த மேகத்தில் என்ன இருக்குது? அந்த மேகம் கூட தேவனுடைய நன்மையால் நிறைந்திருக்கிறது. If you read after that, God passes before Moses. அதுக்கு பிறகு வாசித்தீங்கன்னா தேவன் மோசேக்கு முன்னால கடந்து போகிறார். And he says, the Lord God, a merciful and gracious God. Exodus 34:6. யாத்ரா 34:6 இப்படி வாசிக்கிறோம். மோசேக்கு முன்பாக தேவன் கடந்து போகும்போது மோசே சொல்லுகிறான், தேவன் அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயம் சத்தியமும் உள்ள தேவன் என்கிறான். Maybe Moses might have expected some powerful display, you know, fireworks. ஒருவேளை மோசே கடந்து போவேன்னு சொன்னபோது ஏதோ பெரிய பட்டாசு வெடிக்கிற மாதிரி ஏதாவது படபடன்னு நடக்கணும்னு எதிர்பார்த்திருக்கலாம். A cloud descended. ஒரு மேகம் வந்து இறங்குனது. And then God starts revealing who He is. He's a merciful and gracious God, slow to anger, abounding in goodness and truth. அந்த மேகம் வந்து இறங்குன கர்த்தர் எதை வெளிப்படுத்துகிறாரு? வெளிப்படுத்துறது என்ன? அவருடைய இரக்கம், கிருபை, நீடிய சாந்தம், மகாதயை, சத்தியம், இதைத்தான் வெளிப்படுகிறது. What Moses learned that day is that the glory of God is the shining forth of God's character. மோசே என்ன கற்றுக்கொண்டான் அன்னைக்கு? தேவனுடைய மகிமைனா என்ன? தேவனுடைய குணாதிசயங்கள் வெளிப்படுத்துகிறது தான் தேவனுடைய மகிமை. In the end, the whole world will see the glory of God. கடைசியில முழு உலகம் தேவனுடைய மகிமையை காணும். That is where we are going, my friend. அங்க தான் போயிட்டு இருக்கிறோம். You should know where we are going. எங்க போறோம்ன்றது கவனிங்க. You know, imagine you're driving the car. கார் ஓட்டிட்டு இருக்கீங்க. And you're just, some people I've seen, they drive like that, you know. They don't look a little ahead. They look at only the car in front of them. அவங்க சிலர் பார்த்துருக்கிறேன், ஓட்டும்போது இவங்களுக்கு முன்னால் இருக்க காரை தான் பார்க்குறாங்களோ ஒழிய முழுசியும் பார்க்கறது கிடையாது. என்ன நடக்குது ரோட்லங்கிறத கவனிக்கணும் கொஞ்சம். Right? They just look in front of them and, you know, that's very short sighted kind of. முன்னால் இருக்கிற காரை மட்டும் பார்க்குறாங்க. அந்த மாதிரி கிட்ட பார்வை தான் அவங்களுக்கு. So one bike fellow is crossing from that side. That is little beyond, you know. ஆனால் இந்த காருக்கு அப்பால கொஞ்சம் தூரத்தில் ஒரு பைக்கில் ஒருத்தன் இப்படி வர்றான். But they missed it. ஆனால் அதை விட்டாங்க. Because eyes are just like this. இவங்க கண்ணெல்லாம் இங்கே இருக்குது.
That's a silly example. ரொம்ப சாதாரண உதாரணம் அது. But my point is, we live life sometimes, we're caught up with just what is just right in front of us. சில நேரத்தில் கிட்ட இருக்கிறதையே பார்த்துட்டு இருக்கிறோம், அங்கே தூரம் நடக்கிறத விட்டுறோம். I'm telling you the grand destination we are headed to. நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொண்டிருக்கிறேன், முடிவை, அந்த மகத்தான முடிவை நோக்கி பாருங்கள். Like God told Abraham, lift up your eyes and look to the north, the south. He's saying, look as far as you can see. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சொன்னார், ஆபிரகாம் பார்த்து சொன்னார், கண்களை ஏறெடுத்து பார், தெற்கே வடக்கே கிழக்கே மேற்கே எல்லாத்தையும் பாருன்றார். I say to you, the Bible points us to as far as we can see the very end, which is the glory of the Lord filling the earth. வேத வசனம் நம்முடைய கண்களை ஏறெடுத்து தேவனுடைய மகிமையெல்லாம் வெளிப்படக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு வேளையை நோக்கி பார்க்க சொல்லுகிறது. Everybody will see the glory of the Lord. எல்லாரும் தேவனுடைய மகிமையை காண்பார்கள். Where are you? That means, அப்பனா நீங்க எங்க இருக்கீங்க அதுல? that means you are very good in the end. Super, you are in the top in the end. அப்படின்னா இங்க என்ன மாதிரி இருந்தாலும் கடைசியில நீங்களும் அந்த மாதிரி ஒரு மகிமையான ஒரு நிலையில் இருப்பீர்கள் என்ற அர்த்தம். Because even you will see the glory of the Lord. ஏனென்றால் நீங்களும் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். Others will look at you and see the glory of the Lord. மற்றவர்கள் உங்களை பார்த்து அங்கே தேவனுடைய மகிமையை காண்பார்கள். You see, zoom out and forget about yourself and be caught up with the sight of God's glory. ஆகவே இந்த கிட்ட பார்வையை விட்டுட்டு கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி நல்ல அகலமான பார்வை, நீண்ட பார்வையில் பாருங்க. It's almost like this. One preacher says, sometimes we just need to forget about what we are going through. ஒரு பிரசங்கியார் இப்படி சொல்றாரு, நம்ம கடந்து செல்லுகிற அந்த சூழ்நிலைகளை மறந்துடணும். Sometimes we're too just preoccupied about that. சில நேரத்தில் அதையே கவனம் செலுத்திட்டு இருக்கிறோம் பாருங்க. And he gives examples. அதுக்கு உதாரணம் சொல்றாரு. He says, there are even worldly ways of forgetting about what you're going through. உலக பிரகாரமான வழிகள் கூட இருக்குது மறக்கிறதுக்கு, நம்ம கடந்து செல்லுகிற பிரச்சனைகளை மறக்கிறது. He says, like when you fall in love, you forget about everything. சிலர் காதல் வயப்படும் போது லவ் பண்றதுனால மீதியெல்லாம் மறந்துடுது. Give you another example. இன்னொரு உதாரணம். If you are standing in front of the ocean, have you noticed you kind of just forget about everything? The person next to you, what's happening around you, you just get lost in the vastness, in the glory of the ocean. பெரிய சமுத்திரத்துக்கு முன்னால் நிற்கிறீங்க. சமுத்திரத்துக்கு முன்னால் நிற்கும் போது பக்கத்தில் அது இது யார் நிற்கிறா என்ன மறந்துடுறீங்க. ஏன்னா இது ரொம்ப மகத்தானதாக இருக்குது, முன்னால் காட்சி அப்படிப்பட்டதாக இருக்கிறதுனால இங்கே அக்கம் பக்கத்தில் நடக்கிறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, கவனம் அதில் போயிடுது. Even when you see a beautiful sunset, you're just for a moment, you just lose sense of yourself. ஒரு சூரியன் உதிக்கிறத பார்க்கும்போது கூட மற்றதெல்லாம் மறைஞ்சிருது பாருங்க, கவனம் திடீர்னு அது மேலே போயிடுது. ஏன்னா அது பெரிய ஒரு காட்சியாக இருக்குது. The preacher says, multiply that infinite times. If you can see a glimpse of the glory of God, you won't worry about what you're going through now. அந்த பிரசங்கியார் சொல்றாரு, அதை கணக்கில் அடங்காத தடவை அதை பெருக்கி பாருங்க. அதை பெருக்கி பார்த்தீங்கன்னா தேவனுடைய மகிமை அப்படிப்பட்ட ஒரு காட்சியாக இருக்கிறது. If you can simply just see a glimpse of God's glory, தேவனுடைய மகிமையின் ஒரு சிறிய பகுதியை பார்த்தா கூட you won't worry about what you're going through. உங்களுடைய பிரச்சனை எல்லாம் பெரிய பிரச்சனையா தெரியவே தெரியாது. Because you know in the end he is going to be glorified. That means you are going to come out on top. That means everything is going to be well with not only you, with everyone in the whole. That's where the world is going. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் கடைசியில் எல்லாம் ஒர்க் அவுட் ஆக போகுது. கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற போகிறார், கர்த்தர் மகிமைப்பட போகிறார், நீங்களும் அதில் பங்கு கொள்ள போகிறீர்கள், தேவனுடைய சித்தம் நிறைவேறும் என்கிறது உங்களுக்கு விளங்காது. Where do you see the glory of God? எங்கே தேவனுடைய மகிமையை காண்கிறீர்கள்? See it in his character, அவருடைய சுபாவத்திலே காண்கிறீர்கள், as revealed in his word. தன்னுடைய வார்த்தையில் அது வெளிப்படுகிறது. Next week I want to talk about how we can see the glory of God in the plan of salvation. அடுத்த வாரம் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்திலே எப்படி தேவனுடைய மகிமையை காண்கிறோம் என்கிறதை காட்டுவோம். There are so many things you can meditate on to catch a glimpse of God's glory. அநேக காரியங்களை நாம் தியானிக்க முடியும். தேவனுடைய மகிமையினுடைய அந்த காட்சியை கொஞ்சமாவது காணும்படியாக. Again, Christians kind of sometimes switch off their mind when we say glory.
நிறைய நேரத்தில் கிறிஸ்தவர்கள் மகிமைன்னு சொன்ன உடனே மைண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. I think glory is something where you're not thinking anymore and just like caught up in மகிமைன்னு the ஒன்று cloud. மனதை ஏன் ஆஃப் பண்ணிடுறாங்கன்னா, மகிமைன்னு ஒன்று நம்ம அதை பற்றி யோசிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. No, I'm saying the way we see glory is we think about who God is, how great He is, how good He is, how kind He is, and meditate on that until we are enraptured by the ஆனால் sight of it. உண்மையிலேயே மகிமை எப்படி காண முடியும்? திங்க் பண்ணுறதன் மூலமாக தான், யோசிக்கிறதன் மூலமாக தான், நினைவில் வைக்கிறதன் மூலமாக தான். அவர் எவ்வளவு நல்லவர், அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய சத்தியம், அவருடைய குணாதிசயங்களின் மேன்மைகளை பார்க்கும்போது தான் மகிமையை பார்க்க முடிகிறது. Open a Bible passage about God's goodness. தேவனுடைய அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை குறித்த வசனங்களை வாசித்து பாருங்கள். Meditate on it. அதை தியானியுங்கள், Pray about it ஜெபியுங்கள், until you can see a little bit of the glory of God. தேவனுடைய தேவனுடைய மகிமையை கொஞ்சமாவது பார்க்கும்படியாக. Jesus was constantly in that kind of environment. இயேசு தொடர்ந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில He இருந்தார். was fully aware of God, His control, His sovereignty, His plan. தேவன், அவருடைய திட்டம், அவர் சர்வ வல்லவர் என்கிறது, அவருடைய யோசனைகள், இதெல்லாம் இவருடைய மனதில் He இருக்கு. was fully aware of God's timing, தேவனுடைய வேலை, how God does certain things at certain times, எப்படி தேவன் அதத வேலை அந்தந்த வேலையில செய்யறார்ன்றதை and how பற்றி, God is in control of time itself. வேலையே அவர் கண்ட்ரோல் பண்றார், அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறார் என்பதையெல்லாம் அறிந்திருந்தார். He is fully aware of His role, what He has come to do, the work He needs to finish. அவருடைய பங்கு என்ன, அவர் செய்ய வேண்டிய வேலை என்ன, அவர் எந்த வேலையை செய்யறதுக்காக வந்தார் என்பதையெல்லாம் அவர் எண்ணி பார்க்கிறார். All that is in the Old Testament. அதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. I'm saying Jesus must have read it, meditated on it, memorized it, knew it inside out. He built his life on it, his earthly life on it. இயேசு அவைகளை வாசித்திருக்கிறார், தியானித்திருக்கிறார், இதையெல்லாம் கவனித்திருக்கிறார், தன்னுடைய வாழ்க்கையை அதன் அடிப்படையில் அமைத்துக் கொண்டார். And so when some great problem comes, he's not shaken. ஆகவே ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது அவர் அசைக்கப்படுறது. He says God is in control. In the end, His plan will be fulfilled. His name will be glorified, and I will be okay. Therefore, Father, I glorify me so that I may glorify you. ஆகவே தனக்கு நடக்கிற பிரச்சனையை பற்றி அவர் கவலைப்படவே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் கடைசியில் தேவன் தான் கட்டுப்பாட்டில் இருக்கிறாரு, கட்டுப்பாட்டின்படி அவருடைய கட்டுப்பாட்டில் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார், அவருடைய சித்தம் நடக்க போகிறது, அவர் மகிமைப்பட போகிறார், அதில் இவரும் இருக்கிறார், இவரும் மகிமைப்படுவார்னு தெரியும். We can also have that same level of confidence. நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை வைத்திருக்க We முடியும். can be like Jesus in some way. இயேசுவை போல நாமும் இருக்க முடியும். Let's all stand up. எல்லாரும் எழுந்து நிற்போம். Certain things we know for sure today. சில காரியங்களை நாம் நிச்சயமாக இன்றைக்கு அறிந்திருக்கிறோம். God is in control. தேவன் முழு கட்டுப்பாட்டில் No இருக்கிறார். matter what is happening around us. நம்மை சுற்றி எது நடந்தாலும் சரி. Oh, we thank you, Lord. We praise you for you are in control. பரலோக பிதாவே, துதிக்கிறோம், நீர் எல்லாவற்றையும் உடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறபடியால் உமக்கு And நன்றி. we lift up our eyes to the future and see that you will work out your plan. எங்களுடைய கண்களை ஏறெடுத்து எதிர்காலத்தை நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய திட்டங்களை, நோக்கங்களை நீர் நிறைவேற்றுகிறபடியால், Not only for our life, எங்களுடைய வாழ்க்கைக்காக but மட்டுமல்ல, also for your church, the people of God. தேவனுடைய மக்களாகிய உம்முடைய சபைக்காகவும் You are taking this world to a grand destiny. இந்த உலகத்தை நீ அந்த மாபெரும் முடிவுக்கு நேராக நடத்தி செல்லுகிறீர். Help us, O Lord, to see beyond ourselves. எங்களை தாண்டி நீர் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். Help us to be enraptured by your glory. உம்முடைய மகிமையை நாங்கள் கண்டு அதிலே வியர்ந்து மூழ்கட்டும். Help us, O Lord, to be consumed with a passion to glorify you no matter what we are going through. எந்த பிரச்சனையினுடைய நாங்கள் சென்று கொண்டிருந்தாலும் உம்முடைய மகிமையின் காட்சியினால் எங்களை நிரப்பிக் கொள்ள உதவும். For where you are glorified, we are blessed. நீர் மகிமைப்படுத்துகிற இடத்திலே, மகிமைப்படுகிற இடத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். We thank you, Lord, for we have already overcome. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஏனென்றால் நாங்கள் ஏற்கனவே ஜெயித்தவர்கள். We pray that your name will be more and more glorified in our life. உம்முடைய நாமம் இன்னும் அதிகமாக எங்களுடைய வாழ்க்கையில மகிமைப்படட்டும். In this church, இந்த சபையிலே, in this city, இந்த பட்டணத்திலே, in this nation, may your name be glorified. இந்த தேசத்திலே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். May the people see the glory of the Lord. ஜனங்கள் தேவனுடைய மகிமையை காணட்டும். We thank you for giving us some role to play. அதற்காக எங்களுக்கு சில வேலைகளை நீர் கொடுத்திருக்கிறீர், Continue எங்களுக்கு to ஒரு use பங்கை us கொடுத்திருக்கிறீர். mightily, Lord.
அந்த பங்கை நாங்கள் நிறைவேற்றும்படி எங்களுக்கு உபயோகப்படுத்தும் To you be all the glory, honor and praise. உமக்கே எல்லா கனமகிமை துதி உண்டாயிருக்கு. Jesus' name. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.